நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. தென்காசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தென்காசி மாவட்ட புதிய பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அதாவது காவலர்கள் பிரச்சனை தென்காசி மாவட்டத்துல மட்டும் நடக்கல. நீங்க தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா காவல்துறையில இருக்கிற காவல்துறை மட்டும் இல்ல, அரசு துறை ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் நிறைய பேரு அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தினால அப்படின்னு தொடர்ந்து பல செய்திகளை நீங்க பாப்பீங்க. அரசு நிர்வாகிகள், அரசு ஊழியர்கள் சரி, அரசு அலுவலர்களும் சரி, பள்ளி ஆசிரியர்கள் இருந்து அத்தனை அரசு ஊழியர்களும் இந்த அரசு மேல வெறுப்புலையும் எதிர்ப்புலையும் இருக்காங்க. அது கண்கூடா நமக்கு தெரியுது. அதோட ரிசல்ட்டை நீங்க 2026 தேர்தல் முடிவுல பாப்பீங்க. உங்களுக்கு கொடுத்த 503 வாக்குறுதிகள்ல பாத்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கையில 503 வாக்குறுதிகள்ல ஜாக்டோசியோக்கு இதை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு அரசு துறையில இருக்கவங்களுக்கும் பல நலத்திட்டங்களை நாங்க பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே நிறைவேற்றல. ஆக காவலர்கள் மட்டுமல்ல, எல்லா அரசு துறை அலுவலர்களும் ஊழியர்களும் மிக மிக வருத்தத்துல இருக்காங்க, மனக்குமுறல்ல இருக்காங்க. நீங்க பாப்பீங்க 26 தேர்தல் முடிவுல அவங்களே சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சியில உங்களை அமர வைக்கணும்னா அதுக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அரசு அமைப்பு அறிக்கை விட்டதை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல காலியாக இருக்கிற அரசு பணி காலி இடங்கள் 1 லட்சத்துக்கு மேல இருக்கு, நிரப்பப்படாம இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு பட்ஜெட்ல 3,75,000 கோடி பட்ஜெட்ல 53,000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் போகுது. ஆனா அங்க மட்டும் 50,000க்கு மேல காலி இடங்கள். 2012 இருந்து தொடர்ந்து ஒப்பந்த அடிப்படையில ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பணி நியமனம் செய்யல. 3,900 பக்கத்துல கம்ப்யூட்டர் ஆசிரியர்ஸ் இருக்காங்க, பள்ளியில கம்ப்யூட்டர் கூட கிடையாது, அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் எந்த விதமான இதையும் பண்ணல. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு உங்களுக்கு முன்னால கலைஞர் கருணாநிதி இருந்தப்போ அவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஃபண்ட் 30 கோடி இருந்ததை இன்னைக்கு 300 கோடி ஆக்கியிருக்காங்க. ஆனா இவங்களோட சம்பளமோ இல்ல ஆசிரியர்கள் எண்ணிக்கையோ 10 மடங்கு உயர்ந்துச்சா இல்ல. ஆக தொடர்ந்து நம்ம புள்ளி விவரங்களை பேசிட்டே போலாம். எந்த விதத்திலையும் அரசு ஊழியர்களுக்கு எந்த நலனையும் செய்யாத ஒரு அரசாங்கமாக இந்த விடியா திமுக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் 2026 பாடம் புகட்டுவார்கள்.